இப்போ டிவியில அதிகமா கிரே டைவர்ஸ் பத்தி அதிகமா ஓடிட்டு இருக்குது. அதை பத்தி நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? அடுத்தவங்களுடைய பிரைவேட் விஷயத்துலலாம் தலையிடாதீங்கன்னு வேற அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லா சோசியல் மீடியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் பேசுறதுக்கு அப்புறமா நாம் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடனாலும் அந்த டைவர்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கார்ல் யூங் அப்படின்ற ஒரு உளப்பிணி மருத்துவர், அனாலிட்டிக்கல் சைக்காலஜியில் ரொம்ப பெரிய நூலெல்லாம் எழுதினவர். அவருக்கு 45 வயசுல ஒரு காதல் வந்தது, வேற ஒரு பெண்ணோட காதல் வந்தது. அதுக்கு அவர் ஒரு தியரி எழுதினார். அவர் பண்ணது தப்பா, அந்த கலாச்சாரத்தில் கூட அவர் பண்ணது தவறுதானா அப்படின்னு நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அங்கே அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார். நான் இந்த ஆராய்ச்சியிலேயே ரொம்ப நாள் இருந்துட்டேன். இப்போ வேற ஒரு தேவைகள் எனக்கு இருக்கு. நடுவில் விடுபட்டு போன அந்த பாலியல் தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக இது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த ரெண்டாவது காதல் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அத ஒரு தியரியாவே சொல்றாரு. நம்ம ஊர்ல இந்த சைக்காலஜிக்கல் தியரியவே ரொம்ப சிம்பிளா ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. 40 வயசுல நாய் குணம் அப்படின்னு. அந்த 40 வயசுக்கு மேல புத்தி தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த வயசுல சிலதெல்லாம் நம்ம சின்ன வயசுல குடும்ப பொறுப்புகள் அல்லது தன்னுடைய பணி, இந்த கேரியர்ல டெவலப் ஆகணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும்ட்டு அதுக்காக ஓடுவாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த 40க்கு மேலே ஓரளவுக்கு அவங்க அந்த இடத்த அடைஞ்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த உடல் தேவைன்ற அந்த பாலியல் தேவை அப்படின்றத நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, வாழ்நாள் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இதுக்குள்ள இந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்ட விஷயத்த அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கான தேடல்ல அவங்க ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் அவங்கள தேடியும் சில அவங்க என்ன தேடுறாங்களோ அது தானாகவே சேரும். அப்போ இந்த ஏற்கனவே திருமணம் ஆகி திருமண உறவுல இருக்கிறவங்களோட இது ஒரு முரணை உண்டு பண்ணுது. அப்போ அந்த உளவியல் மருத்துவரான அந்த கார்ல் யூங் அவருக்கும் இதே மாதிரி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுச்சா? குடும்பம்னு இருந்தா பிரச்சனை உண்டாகும்ல. அவங்க மனைவியும் இதே போல பதட்டம் அடைஞ்சாங்க. என்ன அவர் இப்போ மனைவி மட்டும் இல்லை, அந்த ஊர்ல இருந்து அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், மற்றவங்க எல்லாருமே இப்போ இந்த பிரபலங்கள் ஒரு விவாகரத்துன்னு ஒரு முடிவை எடுக்கும்போது மற்றவர்களெல்லாம் ஒரு பதட்டம் அடைகிறாங்கல்ல. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா அப்படின்ற அதே பதட்டம் 100 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்தது. அவரும் அப்போ கார்ல் யூங் ஒரு தத்துவத்தை சொல்றார், உளவியல் தத்துவத்தை. கார்ல் யூங் என்ன தியரி சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்னா, நான் ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். உலகத்துல 2 வகையான பெண்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு பெண் தாயாராக இருந்து அந்த மனிதனுடைய தேவையெல்லாம் நிறைவு செய்கிற ஒரு பெண். இன்னொரு பெண் தான் இந்த பாலியல் தேவைகளையும் சேர்த்து செய்கின்ற ஒரு பெண். அப்படி 2 பெண் இருக்கிறாங்க. நான் முதல் பெண்ணோட அந்த அனுபவத்தை பெற்றுட்டேன். 2வது வகையான பெண்ணோட அந்த தேவைகள் எனக்கு நிறைவடையல, அதனால தான் நான் இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி,
அவர் இப்போ ஆணின் பார்வையில இத சொல்றாரு, பெண்ணுக்கும் இதே விதிதானா? ஏன் இந்த தியரி ஆணுக்கு மட்டும்தானா, பெண்ணுக்கு பொருந்தாதா? இப்போ நீங்க கேட்ட இந்த கேள்விய ஓஷோ கேட்டுட்டார். இந்த கார்ல் யூங் தனக்கு சாதகமான ஒரு தியரியை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. இதே கார்ல் யூங்கனுடைய மனைவிக்கு இதே தியரி பொருந்துமா பொருந்தாதா? அவருக்கும் இதே போல தகப்பனார் உள்ளம் கொண்ட ஒரு ஆணும் பாலியல் தேவைக்கான ஒரு ஆணும் தேவைப்படுறாங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் என்னையா கொள்கை? இது ஒரு தியரியா? இது ஒரு பகுத்தறிவா? அப்படின்னு ஓஷோ கேட்கிறார். அப்போ கார்ல் யூங் வந்து காதல் உணர்வை மிஸ் பண்ணியிருந்தாருன்னா, அதே அதே மாதிரி அவருடைய மனைவியும் அந்த காதல் உணர்வை மிஸ் பண்ணி தானே இருப்பாங்க. அப்போ அந்த விதி அவருடைய மனைவிக்கும் அதே விதி தானே பொருந்தும். அவர் ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்தாலும் கூட அவர் வெறும் ஆணுக்கான சைக்காலஜி தியரி தான் எழுதியிருக்கிறாரு. அந்த பக்கம் மட்டும்தான் அவர் பார்த்துருக்கிறார் போல இருக்கு. அவரு கொஞ்சம் அறகுறையான சைக்காலஜிஸ்ட் தான் போல இருக்கு. இங்க ஓஷோவே தந்தை பெரியார் கேள்வி கேட்கிற மாதிரியே கேட்டிருக்கிறாரு. இது என்னையா ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு. ஆனா என்னன்னா டைவர்ஸ் அப்படின்னு போறவங்க ஆணும் டைவர்ஸுக்கு போறாங்க, பெண்ணும் டைவர்ஸுக்கு போறாங்க. அவங்க யாருனாலும் அது சட்டம் அனுமதிக்குது. யார் வேணாலும் டைவர்ஸை இனிஷியேட் பண்ணலாம். என்னுடைய இந்த தேவையை இவர் நிறைவேற்றல, அதனால இவர்கிட்ட இருந்து நான் மனவிலக்கு பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ரெண்டு பேருக்குமே உரிமை உண்டு. ஆனால் தத்துவ ஞானிகள் மிஸ் பண்ணதை வந்து சட்டம் மிஸ் பண்ணல. சட்டம் வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவானதாக தான் செயல்படுது. அதனால் அவர் சொன்னது ஒரு இந்த உதாரணம் கதைக்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக பேசணுமே தவிர சட்டப்படி யார் வேணாலும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம். சரி, அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் வயதான பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவன் ஆண் வந்து தவறான வழியிலேயே போறான் அப்படின்னா கூட அதை பொறுத்து நின்ற மாதிரி தெரியுது. ஆனா இப்ப இருக்கிற சமூக பெண்கள் வந்து அந்த அந்த பொறுமையை இழந்திருக்கிறாங்களே, இழந்துட்டு தைரியமா வெளியே வராங்க. அவங்களுக்கு மனவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வெளியே வர்றதை நிறைய பார்க்க முடியுது. இல்லை, மனவிலக்கு வேணும்னு வர்றது வந்து ரொம்ப அண்மையில் தான், ஒரு 10-15 வருஷமாக தான் இந்த தைரியம் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பேச மாட்டாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையே இருக்காது. குடும்பம் அப்படின்ற அந்த சமுதாயத்திலேயே ஒரு தடுப்பு சுவரை போட்டுருவாங்க. ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அப்படி அவங்க அந்த மனவிலக்கு பெற்று இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்கள் தற்சார்புடையவர்களா ஆயிடவே அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கிற காரணத்தினால தைரியமா சட்டப்படியான மனவிலக்குக்கு தயாராயிட்டாங்க. கொடுமை மனைவியுடைய கொடுமையா இருந்தாலும் மனவிலக்கு பெற்றுக்கலாம், கணவனுடைய கொடுமையா இருந்தாலும் மனவிலக்கு பெற்றுக்கலாம். அதனால ரெண்டுமே வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இப்போ வந்து இந்த மாதிரி மனவிலக்குகள்லாம் பார்க்கக்கூடிய இளைய சமூகம் என்ன நினைக்கும் அப்படின்னா, இந்த திருமண கட்டமைப்பே வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடாதா, அதுக்குள்ள நுழையறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவங்களுக்கு அந்த அச்சத்தை கொடுத்துடாதா? ஏன் வந்து நம்ம ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையணும், இது இவ்வளோ ஒரு தவறான முன்னுதாரணமா இருந்துடாதா அப்படின்றத நான் கேட்க வரேன். அப்படியெல்லாம் தைரியமா எல்லாருமே போயிட மாட்டாங்க. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எல்லாரும் பெரும்பாலானவங்க பொறுப்போட இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த முடிவும் அதில் ஒரு பகுதி தான் வருது. திருமணம்ன்றது தேவையில்லை அப்படின்னாலும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால எல்லாருமே மனவிலக்கு பெற்றுடுவாங்க அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட முடியாது.